அண்மைச் செய்தி. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள பங்களா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வளசரவாக்கம் சௌத்ரி நகர் 4வது தெருப்பகுதியில் உள்ள பங்களா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பங்களா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்த தீ விபத்தால் யாரேனுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? தீயை அணைக்கும் பணி தற்போது எவ்வளவு முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பங்களா வீட்டில் தீ விபத்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தின் காரணமாக பெரும் பரபரப்பாக அந்த பகுதி முழுவதும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் தீயை அணைப்பதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கடுமையாக போராடி வருகிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை வளசரவாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே ஏராளமான மக்கள் காணப்படும். அதே போல எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த சூழலில் தான் சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகர் 4வது தெரு பகுதியில் உள்ள பங்களா வீட்டில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் முழுவதுமே அதாவது அந்த பங்களா வீட்டை பொறுத்த வரைக்குமே முதலில் சிறு தீவாக இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து தீ பரவி பெரும் தீ விபத்தாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், அந்த பங்களா வீட்டுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடிய பணியாளர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்கும் பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள மக்கள் இருப்பதால் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்பது குறித்த முழு தகவல் எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தீயை அணைப்பதற்கான அந்த பணிகளும் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் குறிப்பாக அசோக் நகர், ராமாபுரம், கோயம்பேடு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 5 தீயணைப்பு வாகனங்கள் தீயை நேரடியாக சென்று தீயை அணைக்கக்கூடிய அந்த பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல வளசரவாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுகின்ற சூழலில் தற்பொழுது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே அந்த புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அதே நேரத்தில் தீயை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து போராடி வந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் போராடி வருகிறார்கள். அதே போல அந்த பங்களா வீட்டில் சிக்கிக்கக்கூடிய மக்களையும் மீட்கக்கூடிய அந்த பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது தீ விபத்துக்கான காரணம் என்ன, அதாவது எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தான விசாரணையும் அதனை தொடங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பங்களா வீட்டிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தற்பொழுது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.